வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இது என்ன ப்ராடக்ட், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். வாங்க. மொபிலைஃபோட ஆட்டோமேட்டிக் செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்ம அந்த செல்ஃபி ஸ்டிக் ஸோ அதோட இமேஜை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பாப் ஓப்பன், பேலன்ஸ் ஹேண்டில், டிட்டாச்சபிள் டிசைன், வயர்லெஸ் ரிமோட், ஸ்டேபிள் ட்ரைபாட், எக்ஸ்டெண்டபிள், அலுமினியம் அலாய் ராட், அட்ஜஸ்டபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம மொபைலுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம கேமரா, லைட்டு, ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். 1/4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய லைட்டு இல்லை வேறு கேமரா அதெல்லாம் நீங்கள் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் பின்பக்கம் இந்த ட்ரைபாடுடைய இமேஜ் அண்ட் டிட்டாச்சபிள் ஃபோன் கிளிப்பு, பேலன்ஸ் ஹேண்டில், டிட்டாச்சபிள் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம உள்ள போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரைபாட் இருக்குது. அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. ஸோ இப்போ நம்ம ட்ரைபாடுடைய இந்த கவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம மொபிலைஃபோட 11 Pro மாடல் ஆட்டோமேட்டிக் செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். ஆக்சுவலி இந்த செல்ஃபி ஸ்டிக் கம் ட்ரைபாட் குவாலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அலுமினியமில் தான் பண்ணியிருக்காங்க. பில்ட் எல்லாமே பரவாயில்ல. அண்ட் வெயிட் வந்து ரொம்பலாம் இல்லை, ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் கொஞ்சம் காம்பாக்டாக தான் இருக்குது. நம்ம பேக்லலாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நமக்கு காம்பாக்டாக ஓரளவுக்கு பில்டுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி இதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி இழுத்தோன்னா போதும், அப்படியே ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். கிட்டத்தட்ட 71 இன்ச் வரைக்கும் ஹைட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஹைட்டை விட பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் வந்து டோட்டலாக போகும். அதுபோக கீழே இருக்கக்கூடிய பேஸை ட்ரைபாடாக நீங்கள் விரிக்கணும் அப்படின்னா இங்கே கீழே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இப்படி பேஸில் போயிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அழகாக நம்ம வந்து பேஸில் வந்து இதை செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அப்படியே மேலே நம்ம எழுத்தோனா போதும், ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். பேஸ்லையுமே நமக்கு ஸ்லிப் ஆகாமல் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டைல்ஸ்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலும் ஸ்கிட் ஆகும் அப்படின்ற பிரச்சனைலாம் இல்லை, நல்ல ஒரு ஸ்டெடியாகவே நிற்கிது. அடுத்து மெயினாக ட்ரைபாட்டில் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஹோல்டரு. ஸோ இதை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே சைட்லேயே வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டடியாக நின்றுடும். ஸோ ஜஸ்ட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இப்படி புஷ் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு இதில் உள்ளே விட்டுட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணனா போதும், அவ்வளோதான். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரைபாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நல்லா க்ரிப்பாக வந்து ஸ்டெடியாக தான் இருக்குது, அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாரிசான்டல் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வெர்டிகல் ஷாட் எடுக்கணும், நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மேட்லலாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணியுமே எடுத்துக்கலாம். இது வந்து ரொட்டேட்டபிள் ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொட்டேஷனுமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய ட்ரைபாடில் பார்த்தோன்னா ஸ்டக் ஆகும், அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் அப்படி ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட் ஆகுது, பிரச்சனை இல்லை. அண்ட் 180 டிகிரியில் இதை நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ண முடியாது, லாக் ஆகிக்கும். பட் இதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே இதை 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் பண்ணிக்கலாம். ஸோ பேன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா இதை அழகாக நீங்கள் பேன் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்டு இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. இதுலையுமே நிறைய ட்ரைபாடில் வந்து ஸ்டக் ஆகும், அங்கங்கே போயிட்டு இடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஃபுட்டேஜாக பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும். பட் இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. நம்மளால் ஈஸியாக நம்மளால் அப்படியே திருப்பி 360 டிகிரியில் நம்ம ஏதாவது ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்க முடியுது. அண்ட் இந்த மாதிரி நம்ம மொபைலில் ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம மொபைலுக்கு ஏதாவது கால் வருது, இல்லை மெசேஜ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு யூசேஜ் நம்ம மொபைலை வந்து எடுக்கணும் அப்படின்னா மொபைலை மட்டும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஹேண்டிலோட அப்படியே தனியாக கூட நம்மளால் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம அப்படி புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே இழுத்தோன்னா போதும், நமக்கு பார்த்திங்கன்னா தனியாக அந்த மொபைல் ஹோல்டர் மட்டும் ட்ரைபாட்லேருந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். ஸோ எடுத்து நம்ம ஏதாவது கால் பேசணும், மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மொபைல் ஹோல்டரோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக நாப் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், இதை வந்து நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது மூவி கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மூவிஸ் கண்டென்ட்டையும் பார்த்துக்க முடியும். அண்ட் அது போக நெக்ஸ்ட்டு மெயினாக இதோட நேம்லேயே பார்த்துருப்போம், இது ஒரு ட்ரைபாட் மட்டும் இல்லை, இது ஒரு செல்ஃபி ஸ்டிக்கும் கூட. இதை நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்த ட்ரைபாடை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி
க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இந்த நாபை ரிலீஸ் பண்ணி நம்ம அப்படியே இதோட லென்த்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 71 inches வரைக்கும் நம்மளால் பார்த்திங்கன்னா இதோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ லாங்காக குரூப்பாக நீங்கள் ஏதாவது செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா இதை ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரியுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸுமே இந்த ஒரு ட்ரைபாட் கம் செல்ஃபி ஸ்டிக் மூலியமாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் லாங்காக வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோனை டச் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே நமக்கு ப்ளூடூத் ரிமோட்டும் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக இந்த ஹேண்டில்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட்லேயே நமக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி மொபைலில் வந்து நம்ம பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலியமாகவே நம்ம அதில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா போதும் நமக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் ஆகும். அந்த மாதிரி ப்ளூடூத் ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வயர்லெஸ்ஸாக நீங்கள் மொபைலில் டச் பண்ணாமல் ஹேண்ட் ஃப்ரீயாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக அதில் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் மெயினாக இந்த ட்ரைபாடை வந்து நம்ம ஒரு மொபைல் ஹோல்டராக மொபைல் ட்ரைபாடை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆக்சுவலி இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4 ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 1/4 ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லைட் ரிங் லைட் மாதிரியான விஷயங்கள் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் கேமராவே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் கேமராவுக்கு வந்து நீங்கள் பெரிய லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தாங்காது. நீங்கள் கிட் லென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வேணும்னா அட்டாச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா பெரிய லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, கேமரா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. பட் நீங்கள் வந்து இந்த vlogging கேமரான்னு சொல்லுவாங்களே, இந்த GoPro கேமராலாம் அதெல்லாம் வந்து தாராளமாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் வந்து பக்கவாக இருக்கும். ஈவன் செல்ஃபி ஸ்டிக்காகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது GoPro கேமரா வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரைபாட் மாதிரி செட் பண்ணியுமே நீங்கள் ஏதாவது ஃபுட்டேஜஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1/4 ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த ட்ரைபாடோட ப்ரைஸிங் எவ்வளோ கூட வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அமேசானில் இப்போ இந்த ட்ரைபாட் 1898 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1898 ரூபா ப்ரைஸிங்க்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு பில்டு குவாலிட்டியாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து ட்ரைபாடில் நான் பார்க்கறது இந்த மாதிரியான ஸ்மூத்தாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேன் பண்ணி ஷார்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் எந்த ஒரு ஷேக்கினஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஃபுட்டேஜஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பில்டு குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் கம் ட்ரைபாட் தேவைப்படுது, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னா வேணும்னா இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.